அமெரிக்காவ பிஸியாவே இருப்பான். நம்ம ஒண்ணும் பிஸியாக்க தேவையில்ல. இருந்தாலும் நம்ம பங்குக்கும் அவன பிஸியா வச்சிருப்போம் அப்படின்னு இந்தியா நடவடிக்கை எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்ப இந்தியா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீ ஆசி முனிர ஊத்தி சோறு கூட ஊட்டிக்க. மடியில வச்சு ஓட்டு. டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சோறு போடு. இல்ல வெள்ளை மாளிகையில திண்ண கிண்ண வச்சிருந்தீங்கன்னா, அங்க கூட உட்கார வச்சு சோறு போட்டுக்க. ஆனா இந்த பையலுக்கு சேர்த்து சோறு போடுறியா? அப்படிங்கிற மாரி இந்தியா சம்பவம் பண்ணிருச்சு. யாரு அப்டின்னா, அவனுங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன ஒண்ணு பைடனுக்கு ரொம்ப தோஸ்து. ட்ரம்புக்கு யார்றா அவன் அப்படின்னு கேட்டு போயிருவாரு. யாரு அந்த மாரி ஆளு அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது யூனுஸ் தான். முகமது யூனுஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல துண்ட காணா, துணிய காணான்னு எவன் கால்லயாச்சும் போய் விழுகணும். இல்ல அப்டின்னா, பயப்புள்ளைய உரிச்சு உள்ளூர்ல எடுத்துருவாய்ங்க. இந்தியா தண்ணிய நிறுத்தப் போகுது. பங்களாதேஷ்க்கு கடைசியா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த அரசாங்கம் ஷேக் ஹசீனாவ பத்தி விட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி மட்டும் இருந்துச்சாடா அப்படின்னு கேட்டா, பங்களாதேஷோட வளர்ச்சிய பார் அப்படின்னு பேசுறதுக்கு 10, 15 பேர் இருப்பாய்ங்க ஊருக்கு. உண்மையும் கூட. ஆனா உட்கார்ந்து ஊர்ல மேடை போட்டு பேசுற அளவுக்கு அங்க வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு இல்ல. பேசினவங்க கண்ணுக்கு எது தெரிஞ்சிருக்கலாம்? ஒண்ணு புத்தகத்துக்கு கிடையாது. இப்ப என்ன இருக்கு? இப்ப தெருவுலயே இருக்காய்ங்க. எதுக்கு இருக்கோன்னு அவனுங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட விசித்திரமான நிலைமையில அந்த நாடு போயிருச்சு. ஆப்பிரிக்கால கூட இந்த மாரி பஞ்சாயத்து கிடையாது. காரணம் முகமது யூனுஸ். இப்ப அவனுங்களுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். தண்ணி மட்டும் வருது. அந்த தண்ணியையும் தடுத்துட்டோம்னா, எப்படி பாகிஸ்தான கதற விடுறோம்? சார் தண்ணிய தொறந்து விடுங்க சொல்லுங்க சார் அப்படின்னு ஒவ்வொரு இடமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா கூடவே முகாம்களையும் தொறக்கிறான். தீவிரவாத முகாம்களை. தண்ணியா? தண்ணின்னு பேப்பர்ல கூட எழுதி தரமாட்டோங்கிறதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. அதே விஷயம் இந்த பக்கமும் இருக்கு. எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடலே இல்ல எஜமா அப்படின்னு சீனால உட்கார்ந்து ஒரு தக்கூரி பேசுச்சோ, அந்த தக்கூரிக்கு இனிமே தண்ணியே கிடையாது. அந்த தக்கூரி இன்னொரு விஷயத்த மறந்துருச்சு. அது பல விஷயத்த மறந்துருச்சு. அதுல முக்கியமான விஷயம், நம்ம கூட கங்கை நீர பகிர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு, இஷ்டத்துக்கு வாய் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஒப்பந்தத்த நீட்டிக்க போறது இல்லை. இந்தியாவோட நீர் பங்களாதேஷ்குள்ள போகுது. ஆனா அத நம்ம பிரிச்சு நமக்கான தேவைகளுக்கு எடுத்துட்டு போறோம். எந்த காலத்துல? அது சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம். அப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய ஓட்டை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த காலத்துல எந்த அக்ரீமென்ட்டையும் நம்ம உருப்படியா போடல. கேட்டா நான் நல்லவன், உத்தமன், அப்பாவி அப்படின்னு நமக்கு நாமளே சர்டிபிகேட்டோ, லேபிளோ தலையிலயோ, நெத்தியிலயோ, நெஞ்சிலயோ இஷ்டத்துக்கு கிடைச்ச இடத்துல ஒட்டிக்கிட்டோம். எப்படி அந்த காலத்துல தண்ணீய பிரிச்சிருப்பாய்ங்க? பொதுவாவே எல்லாத்தையும் குடுத்துருப்பாய்ங்க. எப்படி பிரிச்சாய்ங்க அப்படிங்கிறது தெரியல. பரவால்ல இருக்கட்டும். பிரிக்கிறது ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். கங்கையிலிருந்து வர நீர ஒரு அணைய கட்டி, இந்த பக்கம் கொல்கட்டாக்கு கூகுளி நதிக்கு கொஞ்சத்த திருப்பி விடுறது. மீதிய பங்களாதேஷை எடுத்துக்கிறது. இது சரி பாதி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அங்க தான் நம்ம பயலுகளோட ட்விஸ்ட்டு. யாரு? நம்ம முன்னோர்களோட ட்விஸ்ட்டு. அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட் எல்லாமே வில்லங்கத்தோட உச்சம் தானே. தினுசு தினுசா இப்பவும் அப்படி இருக்கு. 99 வருஷம் லீஸு அப்படின்னு போடுவார்கள். 99 வருஷம் லீஸா அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. அத பத்தி நேரம் கிடைக்கும்போது விரிவா பார்ப்போம். அந்த மாரி அந்த அணையில இருந்து ஒரு 70, 75% வரையுமே 50, 50 ஷேரிங். எவ்வளோ 70% வரை 50, 50 ஷேரிங். 70%க்கு மேல போச்சு அப்படின்னா 50 ஷேரிங் கிடையாது. நம்மளோட ஷேர் அப்படிங்கிறது 50ல இருந்து ஸ்லாப் குறைஞ்சுகிட்டே வரும். எவ்வளவு 100% வந்தா கூட 40 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துரும். 50% கிடையாது. எப்ப 70% நீர் தொற்றுச்சு அப்படின்னாலே 50, 50 ஷேரிங் கிடையாது. 71 போயிருச்சா 50, 50 கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஷேர நம்மளே குறைச்சுக்கிறோம். 50ல இருந்து 35, 40, 38, 39 அப்படின்னு இந்த ஒரு 40 ரேஞ்சுக்குள்ளேயே நின்னுக்கிறோம். ஏன் 50% போக்கூடாது நம்ம அப்படிங்கிற மாரி விட்டு குடுத்துருக்கோம். ஏன் தெர்ல. அப்ப எது இங்க தண்ணி தேவை இப்ப இல்லாம இருந்திருக்குமோ? தெர்ல நமக்கு. எ ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. போதுமா? அப்ப ஓகே. இப்ப 30 வருஷம் ஆயிப்போச்சு. அக்ரிமென்ட்டும் முடியப் போகுது. இந்த 30 வருஷமும் ஆயிப்போச்சு. அக்ரிமென்ட்டும் முடியப் போகுது. இந்த காலகட்டங்கள்ல உறவு எப்படி இருக்கு அப்படின்னு. உறவு கேட்கவே வேணாம். உறவுன்னு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல கூட மடிச்சு வைக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமாயி போச்சு. இப்ப நம்ம தண்ணி தருவோமா அப்படின்னு கேட்டா, தண்ணி தரப்போறதில்ல. இதத்தான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
தடாலடியா மொத்தமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கு கத்துது. இன்னொரு கேங்கு தடாலடி வேணாம். அட்லீஸ்ட் 50க்கு போவோம் அப்படின்னு இன்னொரு கேங் கத்துது. இன்னொரு கேங் 50 எல்லாம் வேணாம். இவ்வளவு காலம் அவனுங்க 60, 65 அனுபவிச்சுட்டு இருந்திருக்காய்ங்க. நம்மளும் 60, 65 எடுத்துட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ட மாத்துங்க. அப்படி அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அக்ரிமெண்ட் போட்டா 60 நமக்கு 40 உனக்கு அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ட போடுவோம். இல்ல அக்ரிமெண்டே கிடையாது போடா அப்படின்ட்டு இன்னொரு அணைய கட்டி மொத்தமா நம்மளே வச்சுக்குவோம் எஜமா அப்படின்னு மிகப்பெரிய டிஸ்கஷன் டெல்லியில ஓடுது. முகமது யூனுஸ் அரண்டு போய் உட்கார்ந்திருக்கான். காரணம் தண்ணி மட்டும் வரல அப்படின்னா இருந்த ஒண்ணே ஒண்ணும் போச்சு. அப்ப பங்களாதேஷோட நிலைமை அப்படிங்கிறது படு மோசமாகும். உண்மையை சொல்லப்போனா 100% நிறுத்திரணும். ஏன் அப்படின்னா இது வறண்ட பொதுவாவே நதி நீர் அப்படின்னா வறண்ட காலமும் இருக்கும், வெள்ளப்பெருக்கு காலமும் இருக்கும். இந்த வெள்ளப்பெருக்கு காலத்துல பூரா நம்மள தான் குத்தம் சொல்லுவாய்ங்க. ஏன் அப்படின்னா நம்ம தான் ஏதோ வேகமா தொறந்து விடுற மாரியும், நம்ம தான் மழை ஜாஸ்தியா பெய்யும்னு சொன்ன மாரியும், எப்பல்லாம் வெள்ளப்பெருக்கு வருதோ அப்பல்லாம் இந்தியாவ குற்றம் சாட்டுவாங்க. எப்ப ஷேக் ஹசீனா இருக்கும்போது ஒரு குரூப் சின்னதா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஷேக் ஹசீனா வெளில போற காலங்கள் அப்படிங்கிற காலகட்டங்கள்ல அந்த குரூப் ஜாஸ்தியா பேசும். ஆக மட்டும் அவங்க மனசுல இருக்கிற எண்ணம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம தான் வெள்ளப்பெருக்க செயற்கையா உருவாக்குற மாதிரி. இவனுங்களுக்கு 60% தந்துட்டு 40 நம்ம வச்சுக்கணுமான்னு கேட்டா நோ நோ 60% நம்ம வச்சுக்கிட்டு 40 ஏது தரலாம், அதுவும் போனா போது இல்ல தரவே வேண்டாம் அப்படிங்கிறத நோக்கி டெல்லி நகருது. இப்ப இந்த பரபரப்புல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? இந்த மாரி பரபரப்ப நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் குதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. உலகம் பூரா பஞ்சாயத்து நான் தான் பண்ணுவேன். அந்த பஞ்சாயத்து வெற்றி அப்படின்னு சொல்லிருவேன். ஏலே பாதி இடத்துல பஞ்சாயத்துக்கே போறதில்லப்பா நீனு அப்படின்னு உள்ளூர்ல சொன்னா, அயோக்கிய பயலே வெளில போடா! நீ ஈரானுக்கே போடா! அப்படின்னு சொல்லி திட்டி தீர்த்தர்றது. இப்ப இந்த இடத்துல ட்ரம்ப் தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான். ட்ரம்ப பொறுத்தவரையும் அவங்க வீட்டுக்காரம்மாவே சர்டிபிகேட் தர முடியாது. ஏலே என் புருஷன் இந்த செய்வார் அப்படின்னு சொல்லி ட்ரம்போட வீட்டுக்காரம்மா கூட சொல்லாது. ஏன்னா அதுக்கே தெரியாது இவர் என்ன செய்வார் அப்படின்னு. ஒருவேளை தலையிட்டு இதே மாரி தண்ணி பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். வா பேசுவோம் அப்படின்னு முகமது யூனிஸ கூப்பிட்டு இன்னொரு இரவு டின்னர்ல உட்கார வச்சு சோறு கூட ஊட்டி விடலாம். யாரு கண்டா? ஆனா அமெரிக்கா அந்த லெவல் போகுமா அப்படின்னா, ஆசிம் முனீர பொறுத்தவரை அவன் ஒரு தீவிரவாதி வெளிப்படையா ஒரு ராணுவ தளபதி. அந்த இடத்துல ஆயுதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பவர் காட்டும். ஒரு மைலேஜ் எடுக்கும். ஆயுதம்னாலே போதுமே, பயப்புல குடு குடு குடுன்னு ஓடி வந்துரும். முகமது யூனுஸ்க்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால இவர கூப்பிட்டு டின்னர்லாம் தரமாட்டாருங்க. வேணா பஞ்சாயத்து பேசி வைக்கவா? அப்படின்னு தூரமா இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரையும் எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. கிட்ட வந்துன்னா சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு கடந்து போவோம். இது 2 சமகாலத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உறுதியா பங்களாதேஷ இந்த தடவ தண்ணீல கதற விடப்போறோம். இதுல இருந்து பயப்புல எந்திரிக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப நாட்களா இந்தியா பங்களாதேஷ அடிக்கவே இல்ல. அடிக்காதனால தான் வடகிழக்கு மாநிலங்கள பத்தி சீனால உட்கார்ந்து பேசுறது. பாரத பிரதமர் கூட என்ன பேசினேன் அப்படிங்கிறத போய் வெளிநாட்டுல எங்கிட்டாச்சும் உட்காந்துட்டு பொய்யா பேசுறது. உள்ளத சொன்னாலும் பரவால்ல, பொய்யா பேசுறது. இந்த பொய் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நம்ம வேலை. அதனால பங்களாதேஷ வலுவா அடிக்கணுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களோட கோரிக்கை. அரசாங்கம் அத நோக்கி போகுதுங்கிறது நல்ல விஷயம்.